ஹாய், வெல்கம் டு மாரி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிகப்பு பூசணிக்காய் அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் மொதல் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போதான் டேஸ்டியான அல்வா நம்ம ரெடி பண்ண முடியும். ஒரு பூசணிக்காய் நல்லா பழமாக எடுத்து வச்சுக்கோங்க. பழமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நான் ஒரு பீஸ் மட்டும், இந்த பூசணிக்காயில் நான் ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு பீஸ் மட்டும்தான் வச்சு சேர்க்குறோம். அதே நமக்கு நிறையா வரும். இது வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி அல்வாவை நல்லா ஸ்வீட் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சத்தானது. ஒரு பீஸ் எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி நம்ம கேரட் சீவுற மாதிரி சீவி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக பூசணிக்காய் துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக துருவி எடுத்துக்கலாம். தேவையான பொருள்: துருவிய பூசணிக்காய் 1 கப்பு, அதே கப்பில் 3/4 கப்பு சர்க்கரை, ஒரு 20 முந்திரி உடச்சி வச்சுக்கோங்க, நெய் நமக்கு தேவையான அளவு, மைதா மாவு ஒரு 20 கிராம், தேங்காய் எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் வேணும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை அதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், வறுத்துருச்சு. அவ்வளோதான். நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், அது மாற்றி எடுத்து வச்சாச்சு. அதில் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம துருவி வச்சுருக்கிற பூசணிக்காயை அதில் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்துனிங்கன்னா அது பூசணிக்காய் வாசனை வராதுங்க. இதிலே நல்லா ஒரு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா பூசணிக்காயோட வாசனை வராது. அதனால் நெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நான் முன்னே சொன்னேன் இல்லையா, 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா அல்வாக்கு டேஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் தாங்க. நம்ம அதனால் தேங்காய் எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன், இந்த மாதிரி பாருங்கள், இந்த ஸ்பூனில் நான் 5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அல்வாக்கே வந்து தேங்காய் எண்ணெய் தான் செம்ம டேஸ்ட்டு தரும். சூப்பராக இருக்கும் அது வாசனையுமே. 5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதை இதிலே நல்லா ஒரு பாதி பதத்துக்கு வேக வைக்கணும். நம்ம இந்த எண்ணெய் நெய் எல்லாம் சேர்த்துனதுலேயே நம்ம நல்லா கிண்டி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். அதிலே ஒரு பாதி இது வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நான் லைட்டாக மூடி வச்சுட்டேன். அடுப்பில் சிம்மில் வச்சு லைட்டாக மூடி வைங்க. அது 2 நிமிட்ஸ் தான். எல்லாம் அடி பிடிச்சிக்கும். ஓப்பன் பண்ணிவிட்டு கிண்டி விடுங்க. கிண்டி வச்சு அதில் ஒரு பாதி பதத்துக்கு வெந்துடுச்சு. நம்ம அதில் சர்க்கரை 3/4 கப் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதிலே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சர்க்கரை வந்து கரையும் போது நமக்கு கொழப்பு தன்மை வரும். அதில் மீதியெல்லாம் வெந்துடும். பாருங்கள், அது லைட்டாக கிண்டி விட்டுட்டு மைதா மாவு 20 கிராம், அதிகம்லாம் சேர்த்தக்கூடாது, ஒரு 20 கிராம் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அல்வா நல்லா சூப்பராக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை ஹீட்டில் கரையுங்க. அப்போ கரையும் போது குழன்னு வரும். அந்த டைமில் மீதி பூசணிக்காய் பாதி வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மைதா மாவு சர்க்கரை எல்லாம் வந்து அந்த பூசணிக்காயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கிளறி விடுங்க. ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு, நல்லா அடி பிடிச்சிக்கும். ஸ்லிம்மில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க, சரியாக போயிடும். பாருங்கள், ஒரு சர்க்கரைலாம் இலகிடுச்சு. இது நம்ம கெட்டியாக வர வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ அதில் வெந்துடும் பூசணிக்காயெல்லாம் நைஸாக. பாருங்கள், அடி பிடிச்சிக்கும். அதனால் வந்து நம்ம கூட இருந்து அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து கிண்டினீங்கன்னா அதில் முழுசாக இருக்கிற பூசணிக்காய் நீட்டாக இருக்கிறதெல்லாம் கொழன்னு நல்லா குழஞ்சி போயிடும். பாருங்கள், நல்லா கெட்டியாகி குழஞ்சிருச்சு. நல்லா கெட்டியாகிடுச்சு. நம்ம முந்திரி வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்துக்கு தெரியுது. இது தாங்க பதம் அல்வா. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி மின்னணும். அப்போ தான் வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம முந்திரி மிக்ஸ் பண்ணியாச்சு. கூடவே ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக நெய் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் சேர்த்திக்கோங்க. நான் 3 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில்
உங்களுக்கு நெய் நிறையா வேணுன்னா கூட நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தேங்காய் எண்ணெய் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் அல்வா. பாருங்கள், நெய் எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சு சூடாக இருக்கும்போதே மாற்றிக்கணும். ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு அதில் இந்த அல்வாவை எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு பாத்திரத்தில் எல்லாம் எடுத்து மாற்றி வைக்கிறேன். அவ்வளோதான், நான் மாற்றி வச்சிட்டேன். அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்துடலாம். சூடு நல்லா ஜில்லுன்னு ஆறணுங்க. ஒரு ஆறிடுச்சு. நான் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஒரு அரை மணி நேரமே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்தேன், ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு சைடில் எடுத்து விட்டு கமுத்தினீங்கன்னா வந்துடும் அல்வா. அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கவே. அது மேலே முந்திரி வச்சு டிசைன் பண்ணுறேன் நான். இந்த மாதிரி வச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிடாத பூசணிக்காய் கூட குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம ஈஸி தான். ரொம்ப சத்தானதுங்க இந்த சிகப்பு பூசணிக்காய். நல்ல குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சைடில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.